அப்பா மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன பொருள் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். எப்பவுமே மாசத்துல 2 டைம் வீட்டுக்கு வந்து மளிகை பொருள் காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கோம். சேம் இந்த மாசத்துக்கு 2 டைம் வாங்கியிருக்கோம். பில் பாருங்க ரேட் எவ்வளோ வந்திருக்குன்னு. மொத்தம் வந்து மளிகை பொருள் மட்டுமே 1410 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது இல்லாமல் காய்கறி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2000 ரூபா சம்திங் செலவு பண்ணியிருக்காங்க. என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடலை மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். 160 ரூபா சம்திங். 2 ரூபா பீஸ் எல்லாமே. இதில் மொத்தம் 100 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் சாக்லேட். தன்ஷியோட பிறந்தநாள் வந்து வர சனிக்கிழமை வருது. அதனால் பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் பாக்கெட்டு வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பாருங்கள் 100 ரூபா வருது. முறுக்கு பாக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து லேஸ் வந்து தர்ஷனே நிறைய திங்ஸ் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வந்திருக்கான். இதெல்லாம் வந்து தர்ஷனே எடுத்து வந்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே. ஃபயர் சிக்கன் நான் வாங்கினதே கிடையாது. தர்ஷனே எடுத்து போட்டிருக்கான். இதெல்லாம் தர்ஷனே, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே தர்ஷனே அவனே வந்து எடுத்து போட்டிருந்தது. இவர் என்ன பண்ணிட்டாரு, பில் பண்ணும்போது போய் பார்த்துருக்காரு. 1400 ரூபா வந்ததும் அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி தர்ஷன் ஆசைப்பட்டு எடுத்ததை நம்ம வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நப்பாட்டி 2, நெக்ஸ்ட்டு சோம் பப்படியில் 2. இங்கே பாருங்க இது வந்து பன்னு மாதிரி இருக்குது. இதுவும் பன்னு மாதிரி தான் இருக்குது. அடுத்து இதில் 2 பீஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாம் தர்ஷன் தான் எடுத்திருக்கான். 2 வாங்கியிருக்கான். உனக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காகவா? இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை அப்படியே எப்படி தள்ளுங்கம்மா. ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இங்கே பாருங்கள் இதே ஒன்று இருக்குது. பிஸ்கெட் ஒரு ரோல். இது வந்து மில்க் ரோலு. 147 ரூபா சம்திங் வரும் ஒரு ரோல். அடுத்து ஒரு 4 பாக்கெட்டு 10 ரூபாயில் பாப்கார்னு. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் பாருங்கள் இவ்வளோக்கு இருக்குது. உங்கள் அப்பா என்னென்ன எடுத்துருப்பாரு நான் சொல்லிட்டேன். இது எடுத்துருப்பாங்க, இது எடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் தர்ஷன் எடுத்து வந்துருவான். சரி இது 4 மட்டும் அவங்க எடுத்து வந்துருப்பாங்க. இது எல்லாமே தர்ஷன் தான் எடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை எடுத்து போட்டு வந்திருக்காங்க. இது எப்படியும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபா சம்திங் வரும். அடுத்து பார்க்கலாம். கோல்டு வினர் வந்து 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க சாஃப்ட் டச் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிராணி 2 வாங்கியிருக்கிறாங்க. இதோட ரேட் வந்து 15 ரூபா பாருங்க. ஒரு பீஸ் 15 ரூபா. அடுத்து சூடம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. சூடம் பாருங்கள். சூடம் ரேட்டு அதிகமாக இருக்குமே. சூடமே 4 பாக்கெட் இருக்குது. 4 பாக்கெட் சூடம் இருக்குது. இதில் வந்து பெரிய சூடம் 50 ரூபா போட்டிருக்கு. இதில் நிறைய இருக்குது. இதுவும் எப்படி 50 ரூபான்னு தான் நினைக்கிறேன். ரேட் வந்து இதில் இல்லை, பில்லில் இருக்கும். 4 பாக்கெட் சூடம். பாப்கார்ன் இங்கே ஒன்று இருக்குது. 5 பாப்கார்ன் நினைக்கிறேன். அடுத்து வந்து காஃபி தூள் வந்து 2 ரோல் வாங்கியிருக்கிறாங்க. கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து 1 ரூபாயில் 1 ரோலு. அடுத்து பூண்டு. லாஸ்ட் வந்து நாட்டு சக்கரை வந்து இது 500 கிராம் 50 ரூபா போட்டிருக்கு. 500 கிராம். அடுத்து காமிங்க. லைவை சோப்பு வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கிறாங்க. 4 சோப்பு. இவ்வளோ மளிகை பொருளும் இப்போ வாங்கிட்டு வந்தது. மொத்தம் ரேட்டு வந்து 1411 ரூபா. பாருங்க எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூண்டு, நாட்டு சக்கரை, எண்ணெய், காஃபி தூள், சோப்பு இவ்வளோ தான். பாருங்கள் வீட்டுக்கு மளிகை பொருள் அவ்வளோதான் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் அதிகமாக இருக்குது. தர்ஷன் போகலைன்னா இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. தர்ஷன் கூட போனதுனால இவ்வளோ ஸ்நாக்ஸ் இப்போ வந்திருக்கு. அடுத்து காய்கறி பார்த்துடலாமா? ஓகே. இப்போ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க இப்போ உள்ளார வந்து மளிகை பொருள் பார்த்தோமா. காய்கறி வந்து கிச்சனுக்கு எடுத்து வந்துட்டோம். ஏன்னா காய்கறி நம்ம ரூமில் கொட்டினோம்னா கண்டிப்பாக டஸ்ட் அழுக்காயிடும். அதை அப்புறம் க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஒரு கோஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே கொட்டுங்க தலைக்கீழா. இது இந்த தழையெல்லாம் எடுத்து இது வந்து தழை ஃபுல்லாக வதவுன மாதிரி இருக்கு. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தக்காளி வெளில எடு. தக்காளி இருக்குங்க. ஐயோ
தக்காளி 1 கிலோ கிட்டத்தட்ட இருக்குது. அடுத்து என்னென்ன இருக்குது கீழே அப்படியே கொட்டுங்க பொறுமையாக. வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, இது வந்து பட்டா அவரைக்காய். இவ்வளோ காய்கறி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொத்தமல்லி தழை பாருங்கள் ஃபுல்லாக வாடி போயிருக்கு. அடுத்து கருவேப்பிலை பாருங்கள், இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் நைட்டில் இப்போ வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் தழைகள்லாம் வாடி போன மாதிரி இருக்குது. காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ என்னென்ன காய்கறி இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன காய் இருக்குது? வெங்காயம், கேரட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, அடுத்து பட்டா அவரைக்காய், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு மிஸ் பண்ணிட்டேன், தக்காளி, கோசு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிற காய்கறிகள். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு தனியாக பிரித்து வைப்போம். முள்ளங்கிலாம் தனியாக, நெக்ஸ்ட்டு கேரட்டை தனியாக அப்படி எடுத்து வச்சுரு. அப்போ தான் பேப்பரில் எடுத்து வைக்க கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உருளை. இங்கே தக்காளி, இதே ஒரு தக்காளி இருக்குது. உருளை தனியாக எடுத்து வை. உருளை. அடுத்து வந்து கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சுருங்க. இல்லை என்ன ரேட்டுன்னு தெரியல. காய்கறி பில்லுங்க. தன்சி தான் இப்போ காய்கறிலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். கேரட் தனியாக இருக்குது, கத்திரிக்காய் தனியாக இருக்குது, எல்லா காயும் தனியாக எடுத்து வச்சு. இப்போ வந்து அவரைக்காவை தனியாக எடுத்துகிட்ருக்கா. பச்சை மிளகாவுடைய கோம்புலாம் கிள்ளிட்டு கவரில் வச்சோம்னா சீக்கிரம் வீணாக போகாது. இப்போ இது எல்லாத்தையும் அழகாக கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உருளையும் வெங்காயமும் இந்த ரேக்கில் வந்து இப்போ அடுக்கி வச்சிடணும். தன்சிக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு. பச்சை மிளகாவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் உருளையெல்லாம் எடுத்து இந்த ரேக்கில் அடுக்கி வச்சுட்டு மற்ற காயெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நீ முடிச்சிடுவியாம்மா? ஓகே, இது வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதை விட பெரிய பல்லாரி பாருங்கள், ஒரு கைசோடு இருக்குது. ஸோ எல்லாமே தீர்ந்துச்சு. கீழே வந்து சின்ன வெங்காயம் மட்டும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக இப்போ வெங்காயமும் உருளைக்கிழங்கும் எடுத்து சூப்பராக ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து விருதாச்சலத்தில் வாங்கினது, 200 ரூபா சம்திங் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் வந்து சைடில் இப்படி ஒதுக்கி வச்சு இதில் ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இடம் இல்லை. மேலே வந்து பூண்டு இருக்குது, பெரிய பல்லாரி, இங்கே உருளையும் பல்லாரியும், சின்ன வெங்காயம், பெரிய பல்லாரி. சூப்பராக அடிக்காச்சு. தன்சி முடிச்சிட்டேட்டுக்கு. இப்போ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஃபைனலாக பாருங்கள், எல்லா காய்கறியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தன்சி எடுத்துகிட்ருக்கா. ஃப்ரிட்ஜு பாருங்கள், எல்லாமே கவரில் தான் இருக்குது. பச்சை மிளகாய் இங்கே இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, தக்காளி இதில் பாதி வச்சுருக்கேன், இது உள்ளே பாதி இருக்குது. இதுக்குள்ளார நிறையா காய்கறிலாம் எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகிடுச்சு. எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கிச்சன் பாருங்கள், இதில் தான் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்திருந்தது பை. இது ஃபுல்லாக அள்ளி டஸ்ட்பினில் போட்டுருங்க க்ளீன் பண்ணி. இது ஃபுல்லாக அப்படியே முரத்தில் அள்ளி டஸ்ட்பினில் போட்டுருங்க. முடிஞ்ச எல்லா வேலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து தலைவலி அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறா. அதனால் இப்போ நேரத்தில் வந்து தூங்க வச்சிடலான்ட்டு இப்போ தூங்குறதுக்கு பாயெலாம் போட்டாச்சு. மளிகை பொருள் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நைட்டுக்கு டின்னர் வந்து சிம்பிளாக தோசை சட்னி தான், வேறு எதுவும் அடிஷ்னலாக செய்யலை. இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.